ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 20 வினாக்கள் இருக்குது. இது வந்து SGT பேப்பர் 1 பேப்பர் 2 எல்லாத்துக்குமே பயனுள்ளதாக இருக்கும். இதை வந்து டக்குன்னு கொஸ்டினை காமிக்கிறேன். டெஸ்ட் எழுதுறவங்க டெஸ்ட் எழுதுங்க. நீங்கள் வந்து பாஸ் கொடுத்து டெஸ்ட் எழுதுங்க. ஏன்னா நான் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணனா வீடியோவும் பெருசாக போயிடும், உங்களுக்கும் டைம் வேஸ்ட் ஆகும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டைமில் உங்களுக்கு ஒரு செகண்ட் டைம் கூட வீண் பண்ணக்கூடாது. அதனால் நான் டக்குன்னு ஸ்லைடாக தான் காமிச்சிட்றேன். நீங்கள் பாஸ் கொடுத்து ஆன்சர் எழுதுங்க. இதுக்கு பின்னாடியே ஆன்சரோட சொல்யூஷன் இருக்குது, நீங்கள் அதை வந்து செக் பண்ணிக்கோங்க. 17 மற்றும் 22க்கு இடையில் எத்தனை இயல் எண்கள் உள்ளன? 16 + டேஸ் = 7 + 16. மிக எளிமையான வினா. டேஸ் அப்படிங்கிறது முழு எண்களோட பெருக்கல் சமணி, டேஸ் அப்படிங்கிறது முழு எண்களோட கூட்டல் சமணி. பெருக்கல் அடையாள பண்பு எப்போதும் உண்மையானது எதுக்கு? பெருக்கலோட அடையாள பண்பு வந்து எப்போதும் உண்மையாக உள்ளது எந்த இதுக்கு? மிகப்பெரிய 4 இலக்க எண்ணோட முந்தைய எண் ப்ரீடெசஸர், முந்தைய எண் கேட்குறாங்க. மிகப்பெரிய 4 இலக்க எண் எழுதுங்க, அதோட முன்னாடி நம்பர் எழுதுங்க. பூஜ்ஜியத்தை எந்த முழு எண்ணால் பெருக்கினாலும் பெறுவது என்ன கிடைக்கும்? பூஜ்ஜியத்தை எந்த எண்ணால் பெருக்கினாலும் நம்மளுக்கு என்ன விடை கிடைக்கும்? பூஜ்ஜியத்தை எந்த இயல் எண்ணால் வகுத்தாலும் பெறுவது? கீழ்கண்டவற்றுள் எது சரியானது? கீழ்கண்ட கூற்றுகளுள் எது சரியானது? இரண்டு முழு எண்களோட வேறுபாடு ஒரு முழு எண்ணா? 0 என்பது முழு எண்களின் பெருக்கல் அடையாள உறுப்பா? 2 முழு எண்களோட வகுத்தல் பரிமாற்று பண்புடையதா? முழு எண்களின் பெருக்கல் கூட்டலின் மீது பரவல் பண்புகளுடையதா? 3,35,02,120 என்பதற்கான எண் எது? இந்த கொடுத்துருக்க எண்ணில் 1 அப்படிங்கிற இலக்கத்தில் வர்ற அந்த இலக்க எண்ணோட முகமதிப்பையும் இடமதிப்பையும் சேர்த்தால் என்ன கிடைக்கும்? இந்த 1 இருக்கு இல்லைங்களா, அதோட இடமதிப்பையும் கண்டுபிடிங்க, முகமதிப்பையும் கண்டுபிடிங்க, ரெண்டையும் சேருங்க, என்ன வரும்னு பாருங்கள். இது எல்லாத்தையும் சேர்த்தா என்ன வரும்? இதில் எது பெருசு? இதெல்லாம் ஈஸி இல்லைங்களா? இதில் எது சின்னது? இந்த 6 இது இல்லை, அது கொஸ்டின் நம்பரை விட்டுருங்க. 3890 3890 பயன்படுத்தி மிகச்சிறிய எண்ணை உருவாக்குங்க. 1,00,000 என்பது எத்தனை ஆயிரம்? 1,000,000 என்பது எத்தனை லட்சம்? 100 மில்லியன் என்பது எத்தனை கோடி? 10 பில்லியன் என்பது எத்தனை கோடி? 1 மில்லியன் என்பது எத்தனை ஆயிரம்? 1 மில்லியன் அப்படிங்கிறது எத்தனை ஆயிரம்? இந்த 5 வினாவில் ஏதாவது ஒரு வினா கண்டிப்பாக வந்துடும். ஸோ இதை நல்லா நோட் பண்ணிக்கலாம். நான் எப்படின்னு நானும் சொல்கிறேன் உங்களுக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் போடுங்க. இதோட ஆன்சரை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நம்ம இப்போ எடுத்த அத்தனை வினாவுமே மிக மிக முக்கியமான வினா. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஆன்சர் செக் பண்ணிடலாம். 17 மற்றும் 22க்கு இடையில் எத்தனை இயல் எண்கள் உள்ளன? 17க்கும் 22க்கும் நடுவுலங்க. நம்ம நிறைய வாட்டி படிச்சிட்டோம். இந்த 17 இந்த கொடுத்துட்டு இடையில் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்திருக்கான்னு பாருங்கள். இடையில்ங்கிற வார்த்தை வந்தால் அந்த 17 22 சேர்த்துக்க கூடாது. அது நடுவில் வரதை மட்டும்தான் நீங்கள் கால்குலேட் பண்ணணும். ஏன்னா இது ரெண்டையும் சேர்த்துமே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? நம்ம அதை செலக்ட் பண்ணிடக்கூடாது. 17 22க்கு இடையில்னா இந்த இன்பிட்வீன் நடுவில் உள்ளது மட்டும்தான் நம்ம பார்க்கணும். இவங்க ரெண்டத்தையும் நம்ம சேர்த்துக்கூடாது.
இப்போ 17க்கு அப்புறம் என்ன வரும்? 18, 19, 20, 21 அவ்வளோதான். 17, 22 சேர்த்தக்கூடாது. சேர்த்தா பாருங்கள் 6 வந்துடும். 6 ஆப்ஷனில் உட்காந்துருக்கான் பாருங்கள். ஆனால் அது தப்பு. இடையில் அப்படிங்கன்னா அவங்க 2 பேரையும் விட்டுறணும். அப்போ 18, 19, 20, 21 மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும். இப்போ என்னங்க 1, 2, 3, 4. சரிங்களா? ஓகே. இது ஈஸிங்க. நம்ம இந்த காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டின்னு படிச்சிருப்போம் இல்லைங்களா, அடைவு பண்பு, அதை வச்சு வர்றது. 16 + டேஸ் = 7 + 16. இப்போ இதில் எது இல்லை? 16க்கு 16 வந்துச்சு. இங்கே 7 தான் இங்கே மிக்ஸ் ஆகிருக்கு. அப்போ 7. இப்போ 16 + 7 = 7 + 16. இதே இது இப்படி கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. 16 - 7, 7 - 16. இது நடுவில் ஈக்குவல் கொடுத்துட்டு சரியான்னு கேட்டாங்கன்னா சரியில்லை, தவறுன்னு சொல்லணும். ஏன்னா இந்த பண்புகள், இந்த காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த அடைவு பண்புகள், இதெல்லாம் இந்த கூட்டல் விதி, இதெல்லாம் பார்த்திங்கன்னா கூட்டலுக்கும் பெருக்கலுக்கும் மட்டும்தான் சமமாக வரும். 2 எண்ணை வந்து இப்போ 5 + 2ன்னு சொல்கிறதும் 2 + 5ன்னு சொல்கிறதும் சமம் தான். ஏன்னா ரெண்டுக்குமே என்ன தான் வரும்? நம்மளுக்கு 7 தான் வரும். அதே மாதிரி 5 × 2 = 10, 2 × 5 = 10 தான். அப்போது இந்த விதிகள்லாம் எதுக்கு பொருந்தும்னா கூட்டலுக்கும் பெருக்கலுக்கும் மட்டும்தான் பொருந்தும். கழித்தலுக்கும் வகுத்தலுக்கும் அது பொருந்தாது. ஒரே ஆன்சர் வராது. ஏன்னா 20 10ஆல் வகுத்திங்கன்னா 2, 10 20ஆல் வகுத்திங்கன்னா 1/2, ரெண்டும் சமம் கிடையாது. சரிங்களா? டேஸ் என்பது முழு எண்களின் பெருக்கல் சமணி. அதே மாதிரி டேஸ் என்பது முழு எண்களின் கூட்டல் சமணி. இப்போ பெருக்கல் சமணினா என்ன அர்த்தம்னா, நம்ம அந்த எண்ணை வந்து எந்த எண்ணால் பெருக்குனா அதே எண்ணே கிடைக்கும். இப்போ ஒரு 15ன்னு வச்சுக்கலாம். இதை எதால் பெருக்குனா 15 கிடைக்கும். அப்படின்னா 15 1ஆம் வகுப்பால் பெருக்கினா தான் 15 கிடைக்கும். அப்போ இதுவே கண்ணாடி அப்படி ஞாபகம் வச்சுங்க. கண்ணாடி முன்னாடி நின்னா நாம் தான் தெரியும். அப்போ நம்மளே தான் தெரியணும் அப்படின்னா நாம் தான் போய் கண்ணாடி முன்னாடி நிற்கணும் இல்லைங்களா? அப்போது எதால் பெருக்குனா மாறவே மாறாது? 15 1ஆல் பெருக்குனா தான் மாறவே மாறாது. இப்போ 15 × 1 தான் 15. நாம் மட்டும்தான் நிற்கணும். அப்போ 1, 15 × 1 15. அதே மாதிரி டேஸ் என்பது முழு எண்களின் கூட்டல் சமணி. இப்போ 15 கூட நீங்கள் எதை கூட்டினீங்கன்னா 15 கிடைக்கும். 15 கூட 0வை கூட்டினா தான் 15 கிடைக்கும். இப்போ பெருக்கல்னு கேட்டாங்கன்னா 1, கூட்டல்னு கேட்டாங்கன்னா 0. அப்போ 1, 0. இப்போ பெருக்கல் சமணி 1, கூட்டல் சமணி 0. பெருக்கல் சமணி 1, கூட்டல் சமணி 0. அடுத்தது முக்கியமானதுங்க. அது பெருக்கல் அடையாள பண்பு எப்போது உண்மையானது அப்படின்னா, எந்த எண்களுக்கு உண்மையானது அப்படின்னா, இந்த அடையாள பண்பை பொறுத்த வரைக்கும் ரெண்டுக்குமே. ஏன்னா முழு எண்களில் ஒரு 0 தான் எக்ஸ்ட்ரா இருக்குது. அப்போ முழு எண்களுக்கும் இயல் எண்களுக்கும் உண்மையானது. பெருக்கல் அடையாள பண்பு வந்து முழு எண்களுக்கும் உண்மையானது தான், இயல் எண்களுக்கும் உண்மையானது தான். ஸோ இதுக்கு ஆப்ஷன் பார்த்திங்கன்னா சி. இப்போ நம்ம பார்க்குற வீடியோவில் வர எல்லாமே மிக மிக முக்கியமான சம்மு. உங்களுக்கு எக்ஸாமுக்கு நல்லாவே இது ஒரு கை கொடுக்கும். மிகப்பெரிய 4 இலக்க எண்ணின் முந்தைய எண். மிகப்பெரிய 4 இலக்க எண் எது? மிகப்பெரியன்னு வந்தாலே 999 போடுங்கன்னு சொல்லியிருக்கோம். பெரியன்னு வந்தாலே 999 போடுங்க. சிறியன்னு வந்தால் முட்டையாக போடுங்க. முன்னாடி மட்டும் 1 போட்டுருங்க. சரிங்களா? இப்போ பெரியன்னு வந்தனால 4மே 9ன்னு போட்டுக்கிட்டோம். இதுக்கு முந்தைய எண். அப்போ இதுக்கு முன்னாடி எண் என்னவாக இருக்கும்? இதுக்கு முன்னாடி எண்ணை 1 கழிச்சிருவோம். முன்னாடி எண். அப்போ இதுதான் ஆன்சர். 998, 9998. ஓகேங்களா? பூஜ்ஜியத்தை எந்த முழு எண்ணால் பெருக்கினாலும் பெறுவது. இப்போ தான் படித்தோம். பூஜ்ஜியத்தை எந்த எண்ணால் பெருக்கினாலும் என்ன தான் கிடைக்கும்? 0. 7 × 0 0. 3 4 5 × 0 0. இப்போ பூஜ்ஜியத்தை எந்த முழு எண்ணால் பெருக்கினாலும் பெறுவது 0. பூஜ்ஜியத்தை அடுத்த வினா பாருங்கள். இது நல்லா கொஸ்டினை புரிஞ்சுக்கணும். பூஜ்ஜியத்தை எந்த இயல் எண்ணால் வகுத்தால் பெறுவது. பூஜ்ஜியத்தை வந்து எந்த இயல் எண்ணாலும் வகுத்தால் பெறுவது. அப்போ ஏதோ ஒரு இயல் எண் போட்டுங்க. இப்போ 0 ÷ 7 0 தான். நம்ம அவசரத்தில் பார்த்து வகுத்தல்னு பார்த்தோன்னே வரையறுக்கப்படவில்லை போட்டக்கூடாது. அவன் என்ன சொல்கிறான் பாருங்கள். பூஜ்ஜியத்தை தான் எந்த இயல் எண்ணால் வகுத்தாலும் பெறுவது 0 தான். இதே வினா இப்படி கேட்டுக்காங்கன்னு வச்சுக்குவோம்.
எந்த இயல் எண்ணையும் பூஜ்ஜியத்தால் வகுத்தால் பெறுவது அப்படி கேட்டால் தான் வரையறுக்கப்படவில்லைன்னு போடணும். இவன் கேட்டிருக்கிறது பூஜ்ஜியத்தை எந்த இயல் எண்ணால் வகுத்தால் பெறுவது. அப்போ 0/7 0 தான் வரும். இதை மாற்றி எழுதிடுவோம் நம்ம குழப்பத்தில். நம்ம வகுத்தல் பூஜ்ஜியம்னு பார்த்தோன்னே வரையறுக்கப்படவில்லைன்னு மறந்துட்டு போட்டுருவோம். அப்படி பார்க்காதீங்க. கொஸ்டினை நல்லா பார்த்துருங்க. பூஜ்ஜியத்தை வந்து இயல் எண்ணால் வகுத்தாலும் எழுதி பாருங்கள். பூஜ்ஜியத்தை எந்த இயல் எண்ணால் வகுத்தாலும் ஏதோ ஒரு இயல் எண் போடுங்க. இப்போ 0 மேலே தான் வருது, அப்போ 0 தான் வரும். அதே இது எல்லா இயல் எண்ணையும் இல்லை எந்த ஒரு இயல் எண்ணையோ பூஜ்ஜியத்தால் வகுத்தால் கிடைப்பதனால வரையறுக்கப்படவில்லை போடணும். கீழ்கண்டவற்றுள் எது சரியானது? எது சரியானதுன்னு கேட்குறாங்க. அப்போ ஏதோ ஒன்று தான் கரெக்டாக இருக்குது பாருங்கள். 0/0 வரையறுக்கப்படவில்லை. 0 × 1 0 அது கரெக்டு. இது டிக் அடிச்சாச்சு, கண்டுபிடிச்சிட்டோம். இருந்தாலும் மற்ற செக் பண்ணிக்கலாம். 0 + 1 1 வரணும், தப்பு. 0 × 0 0 வரணும், தப்பு. ஸோ 0 × 1 = 0 தான் சரியானது. கீழ்கண்ட கூற்றுகளுள் எது சரியானது? கீழ்கண்ட கூற்றுகளுள் எது சரியானது? 2 முழு எண்களின் வேறுபாடும் ஒரு முழு எண் ஆகும். 2 முழு எண்களின் வேறுபாடு ஏதோ ஒரு வேறுபாடு போட்டு பார்க்கலாம். 5 - 7 என்ன வரும்? -2 வருது. மைனஸ் முழு எண் கிடையாது. மைனஸ் வந்து அது என்னன்னு சொல்லுவோம்? முழுக்கள். அப்போ இது தப்பு. 0 என்பது முழு எண்களின் பெருக்கல் அடையாள உறுப்பு. தப்பு. ஏன்னா பெருக்கல் சமணி 1, கூட்டல் சமணி தான் 0. 2 முழு எண்களின் வகுத்தல் பரிமாற்று பண்பு உடையது. நம்ம படிச்சோம் இல்லைங்களா? வகுத்தலும் கழித்தலும் பரிமாற்று பண்பு வராது. ஏன்னா வேறு வேறு ஆன்சர் வரும். 7 கழித்தல் 5ம் 5 கழித்தல் 7ம் வேறு வேறு. அதே மாதிரி 7 வகுத்தல் 5ம் 5 வகுத்தல் 7ம் வேறு. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் கழித்தலாக இருந்தாலும் வகுத்தலாக இருந்தாலும் இந்த பரிமாற்று பண்பு இந்த மாதிரி பண்புகளாக அது வரவே வராது. கூட்டலுக்கும் பெருக்கலுக்கு மட்டும்தான் அது வந்து வரும். முழு எண்களின் பெருக்கல் கூட்டலின் மீது பரவல் பண்பு உடையது. ஆமாம், பெருக்கல் கூட்டலுக்கு மட்டும்தான் நம்ம என்ன சொன்னோம்? பரவல் பண்பு, பகிர்ந்தளிக்கும் பண்பு உண்டு, பரவல் பண்பு உண்டு, பரிமாற்று பண்பு உண்டு. அதெல்லாம் பெருக்கல் கூட்டலுக்கு மட்டும்தான் வரும். ஸோ இதுக்கு ஆப்ஷன் வந்து டி. சரிங்களா? ஓகே. அடுத்தது 3,35,00,000. இதை பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். 3,35,00,000. அப்போ இதுதான் ஆப்ஷன் தெரிஞ்சு போச்சு. சப்போஸ் நிறைய இடத்துல 3,35,00,000 3,35 கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம அடுத்த இதெல்லாம் பார்க்க வேண்டி வரும்ல. அதுக்காக இதை எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். 3,35,20,20. 3,35,20,2120. 2120. அப்போது இது எப்படி எழுதலாம் அப்படின்னா 1 10 100 இப்போ அது கொஸ்டினை பாருங்கள். 3,35,20,2120. 3,35,20,2120. அப்போ இங்கே ஒரு இது மிஸ் ஆகுது. அப்போ என்ன போடுவோம்? 0. 3,35,20,2000. அப்போ 1000 நேரம் போடுவீங்க. 2120. அப்போ இங்கே ஒரு 0 வரும். இப்போ 3 35 02 120. ஸோ ஆன்சர் வந்து பி. சரிங்களா? 3,35,20,2120. அடுத்தது இதில் வந்து 1 அப்படிங்கிற இலக்கத்தோட முகமதிப்பும் இடமதிப்பும். முகமதிப்பும்னா ஆங்கிலத்தில் ஃபேஸ் வேல்யூன்னு சொல்லுவோம். இடமதிப்பும்னா பிளேஸ் வேல்யூன்னு சொல்லுவோம். முகம் நம்ம ஞாபகம் வச்சுங்க. நம்ம முகம் வந்து சேஞ்ச் ஆகுமா? இருக்காது. நம்ம முகம் இப்போ இவங்களோட ஃபேஸ் இதுதான், அவங்களோட ஃபேஸ் அதுதான். அதை வந்து நம்ம மாற்றவே மாட்டோம். அதை வந்து நீங்கள் எந்த ஊருக்கு போனாலும் உங்கள் ஃபேஸ் தான். ஸோ ஃபேஸ் வந்து மாறவே மாறாத ஞாபகம் வச்சுங்க. இப்போ முகமதிப்புன்னு கேட்டாங்கன்னா இந்த 1ஓட முகமதிப்பு கேட்டாங்கன்னா அது 1 தான். இங்கே 5ஆம் நம்பர் வந்துருந்துச்சுன்னா அந்த பிளேஸில் வர்ற அந்த 1 10 100 வர்ற இலக்கத்தின் முகமதிப்பு கேட்டாங்கன்னா அங்கே 5 தான் போடணும். இங்கே என்ன வருதோ அதுதான் போடுவீங்க. இங்கே வந்து 1 என்ற இலக்கத்தின் முகமதிப்புனா 1 தான். 5 என்ற இலக்கத்தின் முகமதிப்புனா 5 தான்.
6 என்ற இலக்கத்தின் முகமதிப்புனா 6 தான். இங்கே என்ன இருக்கோ அதுதான், அது மாறவே மாறாது. அப்போ 1 போட்டாச்சு. இப்போ அந்த 1ங்கிற அந்த நம்பரோட இடம் மதிப்பு கண்டுபிடிக்கும். இடம் மதிப்புனா தான் நீங்கள் 1, 10, 100, 1000 அதெல்லாம் சொல்லி பார்க்கணும். இப்போ இந்த 1க்கு நேரம் என்ன வருதுன்னு பாருங்கள். 1, 10, 100. 1க்கு நேரம் என்ன வரும்? 1, 10, 100. அப்போ இந்த 100ஐயும் இந்த 1ஐயும் கூட்டுங்க. ஏன்னா சேர்த்தால், அப்போ கூட்டுங்க. சேர்த்தால்னா கூட்டுங்க, கழித்தால்னா கழிச்சிருங்க, அவ்வளோதான். அப்போ முகமதிப்புன்னு கேட்டாங்கன்னா அவள் எதுக்கு கேட்குறான்னு அதை அப்படியே காப்பி அடிங்க. இடம் மதிப்புன்னு வரும்போது சொல்லி பாருங்கள். 1, 10, 100, 100, 100, அப்போ 100. அப்போ கூட்டுங்க, 100 1 கூட்டிங்கன்னா 101. அவ்வளோதான் ஆன்சர். சரிங்களா? ஓகே. இதை உட்காந்து நம்ம சைடில் போட்டு உட்காந்து நம்ம கூட்டிகிட்டு இருக்கக்கூடாதுங்க. டைம் வந்து நம்மளுக்கு பத்தாது. இதுக்கு வந்து நம்ம எளிமையாக ஐடியா என்ன பண்ணான்னா, முட்டைகளை ஃபஸ்ட்டு எண்ணுங்க. முட்டைகள் எண்ணி கரெக்டாக அந்த ஆர்டர் வந்திருக்கான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. எங்கெல்லாம் முட்டை வந்து குறையுதோ அங்கெல்லாம் முட்டை போட்டே வந்துடுவோம். இப்போ பாருங்கள், என்னடா முட்டை போட்டையாக்குன்னு பார்க்காதீங்க. அந்த முட்டையில் தான் நம்ம மார்க் வாங்க போகிறோம். இப்போ பாருங்கள், 1, 2, 3, 4, 5, 6 முட்டை இருக்குது. இங்கே 1, 2, 3, 4, 5 முட்டை இருக்குது. 6க்கு அப்புறம் 5 தான் வரும். அப்புறம் 4 முட்டை வந்திருக்கா? இல்லை. அப்போ அந்த இடத்துல ஒரு 0 வரும். அப்புறம் 3 முட்டை வந்திருக்கா? வந்திருக்கு. அப்புறம் 2 முட்டை வந்திருக்கா? வந்திருக்கு. அப்புறம் 1 முட்டை வரணும், வரல. அப்போ அங்கே 1 முட்டை. அவ்வளோதான். இப்போ கண்ணை மூடிட்டு எழுதிடுங்க. 1, 3, இங்கே இல்லாததுக்கு 0, 4, 9, 0, 7. இப்போ இந்த ஆன்சர் எங்கே இருக்குது பாருங்கள். இந்த உட்காந்துருக்கான் பாருங்கள். இதை உட்காந்து நம்ம சைடில் போட்டு கூட்டிகிட்டு இருக்கக்கூடாது. டைம் பத்தாது. முட்டைகளை எண்ணுங்க. 3, 3, 6 0. இங்கே 5 0. அடுத்து 4 0 வரணும், வரலையே. போட ஒரு முட்டையை. அடுத்து 3 0 போட்டாச்சு. அடுத்து 2 0 போட்டாச்சு. 1 0 காணோம், போட முட்டையை. அப்புறம் லாஸ்ட் நம்பர். அவ்வளோதான். அப்புறம் இதில் வர முதல் நம்பரில் எழுதிடணும். 1, 3, இங்கே இல்லாட்டி 0, 4, 9, 0, 7. அவ்வளோதாங்க. கணிதம் எளிது. பின்வரும் எண்களில் மிகப்பெரியது. இங்கே நம்மளோட லக்கோ என்னமோ தெரில, இங்கே உண்மையாலுமே மிகப்பெரியதுன்னு போட்டு இந்த மாதிரி டிஜிட் வந்து நம்பர் வந்து கவுண்டிங்கில் வந்து அதிகமாக வந்துருச்சு. அதாவது 3, 5, 5, 7, 8 நம்பர் இருக்குதுல்ல. இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா 3, 6, 7, 3, 5, 7, 8 நம்பர் இருக்குது. இங்கே 3, 5, 7 நம்பர் தான் இருக்குது. இங்கேயும் 7 நம்பர் தான் இருக்குது. இங்கேயும் 3, 5, 6 நம்பர் தான் இருக்குது. அதனால் நம்ம டேரெக்டாக அதை பார்த்தோன்னே பி ஆப்ஷன் போட்டோம். சப்போஸ் இங்கே எல்லாத்துலேயுமே அதே மாதிரி வந்துருந்துச்சுன்னா நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து அப்படியே கம்பேர் பண்ணிகிட்டே வாங்க. ஃபஸ்ட்டு லாஸ்ட் இங்கேருந்து பார்க்கணும். 1 இங்கே ஏதாவது 1 இருக்கான்னு பாருங்கள். அடுத்து இங்கே 6 இருக்குது, இங்கே 6 இருக்குது, இங்கே 8 இருக்குது, இங்கே 7 இருக்குன்னா இதாக பெருசு. அந்த மாதிரி கம்பேர் பண்ணி எழுதிக்கோங்க. மிகச்சிறியது. இதுவும் நம்ம வழக்கு தான். சின்ன நம்பராக தெரிஞ்சு போச்சு, பார்த்தோன்னே தெரிஞ்சு போச்சு. ஒரே மாதிரி நம்பர் வந்து கொடுத்தாங்க அப்படின்னா கம்பேர் பண்ணி சிறிய நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இந்த 6 இல்லை. 3, 8, 9, 0 என்ற இலக்கங்களை பயன்படுத்தி உருவாக்கக்கூடிய மிகச்சிறிய எண். மிகச்சிறிய எண்ணுனா முதல்ல சின்ன நம்பர்லேருந்து ஆரம்பிங்க. அப்போ 0, அப்புறம் இது 3, அப்புறம் 8, 9. ஆனால் இந்த மாதிரி எழுதும்போது இந்த ஆன்சர் ஏ ஆன்சர்னு போட்டக்கூடாது. ஏன்னா முன்னாடி 0 வந்தால் நம்மளுக்கு என்ன ஒரு ரூல்ஸ் இருக்குது அப்படின்னா, இது ரெண்டையும் நம்ம பிளேஸ் மாற்றிக்கலாம். இப்போ 30, 89 ஆன்சர். இதுதான் ஆன்சர். புரியுதுங்களா? முதல்ல 0 ஆரம்பிச்சது அப்படின்னா ரெண்டாவது நம்பரையும் முதல் நம்பரையும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு நம்மளுக்கு ரைட்ஸ் இருக்குது. அது நம்மள ரூல்ஸில் இருக்குது. ஸோ 30, 89 ஆன்சர். 0, 3, 8, 9 பார்த்தோன்னா 389ன்னு போட்டக்கூடாது. சரிங்களா? முன்னாடி 0 வந்ததுன்னா வி கேன் சேஞ்ச் த பிளேஸ். இந்த 2 பிளேஸையும் மாற்றிக்கலாம். அப்போ 30, 89. இதே நம்பருக்கு பெரிய எண்கள் கேட்டாங்கன்னா 9, 8, 3, 0. கடைசியாக 0 வரதை பற்றி நம்மளுக்கு ஒரு கவலையும் இல்லை. அதுக்கு மதிப்பு இருக்குது. முன்னாடி 0 வரும்போது மதிப்பு இல்லைனால 2 இடம் மாற்றிட்டு போட்டுக்கிறோம். சரிங்களா? ஏன்னா முன்னாடி 0 வந்து அதை அடிச்சு விட்றக்கூடாது இந்த இடத்துல. அடுத்து வாங்க, இந்த அடுத்து நம்ம பார்க்குற 5 வினாக்களும் மிக 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 முக்கியமான வினாக்கள். 1,00,000 என்பது எத்தனை ஆயிரங்களுக்கு சமம்? 1,00,000 என்பது எத்தனை 1,00,000 என்பது எத்தனை ஆயிரங்களுக்கு சமம்? இதெல்லாம் வந்துங்க படிக்கும்போது 10, 100, 1000 இதெல்லாம் வந்து நம்ம படிச்சுருவோம், ஞாபகம் இருக்கும் தான்.
எக்ஸாம் ஹாலில் போனோன்னா 100 வருமா 10 வருமா 1000 வருமான்ட்டு கடைசியாக போய் ரைட்டாக சூஸ் பண்ணதா நினச்சிட்டு தப்பாக சூஸ் பண்ணி வச்சுட்டு வருவோம். இது வந்து நார்மலாக எல்லாத்துக்கும் நடக்கிறது தான். அப்போது இதில் ஓவர் கான்ஃபிடெண்ட்டாக எதையோ நம்ம படித்தோம் கான்ஃபிடெண்ட்டாக தெரியும் அப்படின்னு யோசிக்காமல் ஒரு நிமிஷம் இதுக்கு நம்ம ஒதுக்கலாம், ஒரு அரை நிமிஷம் ஒதுக்கலாம். 1 லட்சத்தை மட எழுதிங்க. 1 லட்சத்துக்கு 5 முட்டை, அவ்வளோதான் 5 முட்டை. இத்தனை 1000, 1000க்கு 3 0 அதை அடிச்சு விட்ருங்க. அப்போ மிச்சம் எவ்வளோ இருக்குது? அப்போ 100, அவ்வளோதான் ஆன்சர். இந்த மாதிரி போட்டிங்கன்னா நம்மளுக்கு தப்பே வராது. 1 லட்சத்துக்கு 5 முட்டை போட்டாச்சு, 1000க்கு 3 முட்டை, தூக்கு 3 முட்டையா, மிச்சம் என்ன இருக்குது? 100. அப்போ 100, அவ்வளோதான். இப்போ 1 லட்சம் என்பது 100 ஆயிரங்களுக்கு சமம். 1 லட்சம் என்பது 100 ஆயிரங்களுக்கு சமம். கணிதம் எளிது. இப்போ தான் கணிதம் எழுதுன்னு சொன்னோம், என்னங்கடா இது பண்ணி வச்சுருக்கீங்கிற மாதிரி மில்லியனு லட்சத்தையும் கொடுத்துட்டான் பாருங்கள். ஒன்று வந்து பன்னாட்டு முறை, ஒன்று வந்து கேட்குறது இந்திய முறை. நீ என்ன வேணாலும் கேள்றா, என்னால் முடியுண்டா அப்படின்னு நம்பணும் நம்மளே. இப்போ ஒரு மில்லியன் பரவாயில்ல, மில்லியன் கேட்டால் விடுங்க எழுதிடுவோம் அப்படின்னு நம்ம எழுத ஆரம்பிச்சிடுவோம். மில்லியன்னா பன்னாட்டு முறை எப்படி எழுதணும்? பன்னாட்டு முறை எப்படி எழுதணும்னா 1 இருங்க 1 நிமிஷம். பன்னாட்டு முறைக்கு 1 10 100 1000 10000 100,000 மில்லியன். அப்போ எத்தனை மட்டும் எண்ணிக்கும்? 1 2 3 4 5 6 7. அப்போ ஒரு மில்லியன்னா 7 வரணும், 7 நம்பர் வரணும். அப்போ 1 2 3 4 5 6 7. இது மில்லியன். 1 10 100 1000 10000 100,000 மில்லியன். இப்போ நம்மளுக்கு கேட்குறது எதுவாக மாற்றணும்? லட்சங்களுக்கு மாற்றணும். நம்ம வழியில் சொல்லுவோம். லட்சம்னா எத்தனை சொன்னோம்? 5 முட்டை வரணும் இல்லைங்களா? லட்சம்னா எத்தனை? 5 முட்டை வரணும். அப்போ 5 முட்டையை தூக்கிடுங்க. அப்போ 10. இவ்வளோ ஈஸியாக குழப்பமே இல்லாமல் முடியுது பாருங்கள். அப்போ ஒரு மில்லியன்னா 10 லட்சம். ஒரு மில்லியன்னா எவ்வளவு? 10 லட்சம். ஒரு மில்லியன்னா 10 லட்சம். அடுத்தது 100 மில்லியன் என்பது எத்தனை கோடிகளுக்கு சமம்? இப்போ நம்ம திரும்ப உட்காந்து எழுதக்கூடாது. இப்போ இதை மனப்பாடமாக பண்ணிடுங்க. ஒரு மில்லியன்னா 6 முட்டை வருது. எப்படி லட்சம்னா 5 முட்டை வருதோ, ஒரு மில்லியன்னா 6 முட்டை வருது. 6 முட்டை வருது. ஒரு மில்லியன்னா 6 முட்டை. இது வந்து ஒரு மில்லியன். இப்போ கேட்குறது 100 மில்லியன். ஒரு மில்லியன்னா 6 முட்டை வந்துச்சு. அப்போது இவன் கேட்குறது என்னது? 100 மில்லியன். இவன் கேட்குறது 100 மில்லியன். இது 1 மில்லியன். 100 மில்லியன் கேட்குறான். அப்போ 2 முட்டையை சேர்த்துக்கோமா? அங்கே வரணும், இங்கே ஒன்று போட்டுக்கிறான். சரி, எத்தனை கோடிகளுக்கு சமம்? எத்தனை கோடிகளுக்கு சமம்னு கேட்குறாங்க. 100 மில்லியன்கிறது எத்தனை கோடிகள்? கோடிகள்னால் நம்மளோட கோடிகளுக்கு சொல்லி பார்ப்போம். 1 10 100 1000 10000 லட்சம் 10 லட்சம். இங்கே தான் என்ன வரும்? கோடி. அப்போது 10. 100 மில்லியன் என்பது 10 கோடிக்கு சமம். 100 மில்லியன் எழுதிக்கிட்டோம், கோடி வரைக்கும் கொண்டு போகணும். இப்போ 1 10 100 ஒன்று அடிச்சு விட்டுக்கோட்டு 100 1000 10000 லட்சம் 10 லட்சம் கோடி வந்துருச்சு. அப்போ 10 கோடிக்கு சமம். 10 கோடிக்கு சமம். அப்போது 100 மில்லியன் அப்படிங்கிறது 10 கோடி. அடுத்தது 10 மில்லியன் என்பது எத்தனை கோடி? இப்போ அதை விட மாட்டாங்க உழைக்குதுங்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். கோடி தானே சொன்னோம். கோடி எத்தனை முட்டை சொன்னோம்? 6 முட்டை. மில்லியன் எத்தனை சொன்னோம்? 6 முட்டை சொன்னோமா? இது மில்லியன். 10 மில்லியனா 1 0 மட்டும் சேர்த்துக்குங்க. 100 மில்லியனா 2 0 போட்டோம். ஏன் 10 மில்லியன்? அப்போ 1 0 மட்டும் சேர்த்துக்கலாம். எத்தனை கோடி சொல்லுங்கள்? கோடியா? 1 10 100 1000 10000 லட்சம் 10 லட்சம் கோடி வந்துருச்சு. அப்போ 1 கோடி. இப்போ 10 மில்லியன் என்பது 1 கோடிக்கு சமம். 10 மில்லியன் என்பது 1 கோடிக்கு சமம். இந்த மாதிரி கேட்டாங்கன்னா இப்போவே பாருங்கள், 1 வந்துச்சு 10 வந்துச்சு 100 வந்துச்சு. இதில் எப்படி ஞாபகம் வச்சுக்க முடியும்? ஞாபகம் இங்கே வச்சுக்கிட்டாலுமே அங்கே போனோன்னே லிட்டில் பிட் கன்ஃபியூஷன் டெஃபினட்டாக வரும். அதனால் கேட்டுக்கதை எழுதிக்கோங்க. லட்சம்னா 5 முட்டை போடுங்க, மில்லியன்னா 6 முட்டை போடுங்க, 10 மில்லியன்னா 7 முட்டை போடுங்க, 100 மில்லியன்னா 8 முட்டை போடுங்க, முன்னாடி 1 போட்டுக்குங்க. அப்புறம் நம்ம இந்தியன் சிஸ்டமில் கோடினா என்ன வருமோ அதை வச்சு அடிச்சு விட்ருங்க. சரிங்களா? திரும்ப ஒரு சம் வருது பாருங்கள். 1 மில்லியன் என்பது எத்தனை ஆயிரங்களுக்கு சமம்?
வாடாங்கிற மாதிரி மில்லியன் எத்தனை முட்டை படித்தோம்? 7 முட்டை படித்தோம். சாரி 6 முட்டை படித்தோம். 1 10 100 1000 1 10 100 1000 10,000 100,000 மில்லியன். மில்லியன்னா 6 முட்டை, லட்சம்னா 5 முட்டை, மில்லியன்னா 6 முட்டை, லட்சம்னா 5 முட்டை, ஞாபகம் வச்சுக்கோங்க. எத்தனை ஆயிரங்கள்? 1000னா 3 0 தூக்கிடுங்க, அப்போ 1000. இப்போ ஒரு மில்லியன் என்பது 1000 ஆயிரங்களுக்கு சமம். ஒரு மில்லியன் என்பது 1000 ஆயிரங்களுக்கு சமம். இப்போ லட்சம்னா 5 முட்டை, மில்லியன்னா 6 முட்டை. லட்சம்னா 5 முட்டை, மில்லியன்னா 6 முட்டை. 10 மில்லியன்னா 7 முட்டை ஆயிரும். 100 மில்லியன்னா 8 முட்டை ஆயிரும். முன்னாடி 1 போட்டுக்கோங்க, அவ்வளோதான். சரிங்களா? அவ்வளோதாங்க. இதோட வந்து எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் நம்ம ஆன்சர் பார்த்துட்டோம். இதில் நீங்கள் எவ்வளோ கரெக்டாக பண்ணியிருக்கீங்க, என்னென்ன சின்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு நல்ல ஒரு ரிவிஷனாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். முடிஞ்சால் ஹை பாயிண்ட்ஸ் கொடுங்க டைம் இருந்ததுன்னா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.